பிரைஸ் தி லார்ட். கொலோசியர் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 17. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோப்பா. கடந்த நாட்கள் முழுதும் எங்களை பாதுகாத்தீரப்பா. இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை எங்களை கண்மணி போல காத்தமைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அடுத்த மாதத்தில் நாங்கள் காலடி எடுத்து வைக்க ஆயத்தமாய் இருக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களோடு மாதம் முழுவதும் எல்லா விதமான தேவைகளையும் நாங்கள் சந்திக்க உறுதுணையாக இருந்தமைக்காக நன்றி. எவ்வளவு பாடுகள், மகிழ்ச்சிகள், சமாதானம், சண்டை, சச்சரவுகள் எல்லாவற்றிலும் எங்களை ஒவ்வொரு நாளும் அப்பா உயர்த்தி பாதுகாத்தமைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிற தகப்பனே. நாளில் கொடுத்த வார்த்தைக்காய் உமக்கு நன்றி. எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவரின் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாம் எந்த காரியத்தை செய்ய முன் வரும்போதும் நாம் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து போற்றி புகழ்ந்து ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரை காலமும் போற்றுங்கள், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்ற வார்த்தையின் மித்தமாய் காலையில் அதிகாலையில் என்னை தேடுகிறவர் கண்டடிவார் என்று சொல்லியிருக்கிறாங்க. காலை பொழுது 3 வேளையும் தானியலை போல நாம் 3 வேளையும் இறைவனிடத்தில் ஜெபிக்கணும். அவர் அதை மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அன்றன்றைக்குரிய காரியங்களை நமக்கு முடித்து கொடுத்ததற்கா இந்த இரவு பொழுது நாம் உறங்குவதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். உடைய கொடுத்து, உணவு கொடுத்து, ஜீவனை கொடுத்து, போக்கை வரத்தை பாதுகாத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, பிரச்சனைகளுக்கு விடுதலை கொடுத்து, நம்மை பாதுகாத்து வீட்டிற்கு அழைத்து வந்து நம்மளை தூங்க வைக்கிற தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்ல நாம் பட்டிருக்கிறோம். இந்த 10 தொழிலாளிகள் குணமடைந்த போது ஒருவர் வந்து ஆண்டவரிடத்துல நன்றி சொன்னாரே, அதுபோல கூட நாமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாவற்றுக்காகவும் நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனிடத்துல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி சொல்வோமா? நான் மட்டுமல்ல, நம்மோடு கூட இருப்பவர்களும் நன்றி சொல்வதற்காக நாம் அவர்களுக்காகவும் இந்த பொழுது ஜெபிப்போமா? நாளைய தினம் விடுகின்ற பொழுது நல்ல ஒரு வளமான நலமான எதிர்காலத்தின் நாளாக நமக்கு ஆண்டவர் அமைத்து தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட உறங்கச் செல்வோமா? அப்படியாய் செய்யப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.